மனிதர்கள் பொழப்பு, அறிவி, புத்தி, சரிங்களா? வாய் பேசாத மனிதர்கள் இருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் வாய் பேச மாட்டாங்க. அவங்கள கோயில் முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு, ஆண்டவா, கடவுளே, நான் கோடி கோடியாக தாரேன், என் பிள்ளை எப்படியாச்சும் வாய் பேச வை என்று சொல்கிறது மனிதர்கள் தான். தானே? கடவுள்கிட்ட போய் காசு இல்லாமல் காசு கொடு, கடவுளே உனக்கு நான் பணம் தாரேன், கடை வெட்டுறேன், பொங்க வைக்கிறேன், இதை சொல்கிறது மனிதர்கள் தான். அப்படி கடவுளுக்கு காசு கொடுக்கறது மனிதர்கள், கடவுள்கிட்ட காசு கேட்கறது மனிதர்கள். அப்போ கடவுள் ஒரு கந்து வெட்டிக்காரர், ஒரு பைனான்சியர், ஒரு பேங்கு தானே? முதல்ல மக்களே, அடுத்து என்ன மாதிரி பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க, தெரியுங்களா? அவங்கள பேச விடாமல் தடுக்கிறது மனிதர்கள், திறமில்லாத மனிதர்கள், பேச தெரியாத மனிதர்கள், சட்டம்ண்டா என்னான்னு தெரியாத மனிதர்கள், வாழ்க்கைண்டா என்னான்னு தெரியாத மனிதர்கள். யார்? பேசுகிறவங்கள தடுக்கிறவங்க, படிக்கிறவங்கள தடுக்கிறவங்க, வேலை செய்கிறவங்கள தடுக்கிறவங்க. இவங்க யார்? புத்தி இருந்தும் அறிவி இல்லாத மனிதர்கள், இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாத மனிதர்கள். பேசுகிறவங்கள பேச விடாமல் தடுக்கிறது முட்டாள் மனிதர்கள். பேசாத பிள்ளைகளுக்கு கடவுள்கிட்ட போய் கடவுளே என் பிள்ளையை காப்பாற்று என்று சொல்கிற கெஞ்சிற மக்கள் அது இருக்குது. அந்த கெஞ்சிற மக்கள் தான் நியாயமான வார்த்தை. அவங்க வேதனை, அவங்க கஷ்டம், அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நம்ம பிள்ளை எப்படியாச்சும் பேசணும், நம்ம பிள்ளை எப்படியாச்சும் நடக்கணும் நம்மட்டு அவங்களோட ஏக்கம். ஆனால் பேசுகிற மனிதனை தடுக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள், எவ்வளோ பெரிய பைத்தியம். சொல்லுங்கள் மக்களே, இந்த பைத்தியம் முட்டாள்லாம் அவங்களுக்கு பொருந்தாது. ஒரு கஷ்டத்துக்காக எதவோ நினச்சி புலம்புறாங்க, அது வெற்றி மனிதனுடைய வரலாறு. ஒரு வீரனை பேச விடாமல் வைக்கிறது, ஒரு வீரனை வளர விடாமல் வைக்கிறது, ஒரு வீரனை படிக்க விடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் என்ன அர்த்தம்? திருநங்கையோடு அப்படி செய்ய மாட்டாங்களே.